சுட சுட சாதமும் கறி தொக்கும் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் பற்ற வச்சு அது மேலே ஒரு சட்டி வச்சுக்கலாங்க. ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாங்க. சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கலாங்க. ஏலக்காய் 2 போட்டுக்கலாங்க. லவங்கம் பூ ஒரு 4 போட்டுக்கலாங்க. கல்பாசி சின்னதாக 1ங்க. அது கூடவே மிளகுங்க. மிளகு ஒரு 20 மிளகு எடுத்து போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சங்க. சீரகம் போட்டால் நல்ல மணமாக இருக்குங்க. கசகசாங்க ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதுங்க. இதெல்லாம் நல்லா சூடு ஏற்றங்க. அது கூடவே சோம்பு போட்டுக்கலாங்க. தனியா 1 டீஸ்பூனுங்க. காஞ்சி மிளகாங்க ஒரு 6 போட்டுக்கலாங்க. இதை நாம் வறுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னே மஞ்சள் போட்டு ஆட்டுக்கறியை கழுவி குக்கரில் வச்சுட்டுக்கிறோம். அது ஒரு 4 விசில் வந்தால் போதுங்க. இது கம்மி தீயில் வச்சு நல்லா வறுத்துங்க. இல்லைன்னா கறிக்கிடும். நம்ம கசகசாலாம் போட்டு வைக்கிறோம் அதில். அதனால் கம்மி தீயில் வச்சு வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும்னா போதும். தீயாத கம்மி தீயில் வச்சு வறுக்கணுங்க. இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்டியை வச்சுட்டுங்க. சட்டி அரைச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு மிளகா 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயங்க ஒரு 150 கிராம் ஊற்றி வச்சுக்கணும். அதை போட்டு நல்லா வதக்கலாம். கறிவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. சின்னதாக ஒரு தக்காளிங்க. தக்காளி போடலன்னா கூட பரவாயில்ல, போட்டால் கொஞ்சம் இன்னும் ருசியாக இருக்கும். நம்ம விசில் வச்சு கறிங்க அதில் கொட்டிட்டோம். நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச மாதிரி வதக்கி மசாலா அது இதில் போட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க. இப்போது உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு செஞ்சிச்சுன்னா போதுங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே வேலை முடிஞ்சுங்க. இது நமக்கு ருசியான ஆட்டுக்கறி தொக்கு ரெடிங்க. இதுக்கு மல்லி இலை கொஞ்சம் தூவி நம்ம இறக்கிடலாங்க. ஒன்று ஆட்டுக்கறி தொக்கு ரெடிங்க. தட்டை தொச்சு சுட சுட சாதம் போட்டுக்கலாங்க. சுவையான ஆட்டுக்கறி. அந்த ஆட்டுக்கறி தொக்கு நம்ம ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு அரைச்சி வச்ச ரசங்க. இது அந்த ரசம் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோங்க. அருமையாக இருங்க. அந்த ரசம் சாதத்துக்கும் அந்த தொக்குக்கும் இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்துன்னு சாப்பிடுவோங்க. அது போல் நல்லாயிருக்கா அந்த அரைச்ச ரசமும் இது போல் தொக்கு. இது இட்லி தோசைக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.